இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புள்ளத்தாச்சி பொண்ணு வெயில்ல அலைஞ்சு கதிர்க்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா? ஐயா, நம்ம சாப்பாட்டுக்குன்னு தனியா நேரம் கொடுக்கறது இல்லைங்க ஐயா. அவங்க நேரம் கிடைக்கும் போது சாப்பிட்டுக்குவாங்க. யாரும் வீட்டுக்கும் போறது இல்லைங்க ஐயா. அதனால பாப்பா கதிருக்கு சாப்பாடு இங்க எடுத்துட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. சரி, இனிமே சாப்பாட்டுக்குன்னு மத்தியானம் தனியா நேரம் ஒதுக்கிடலாம். சரிங்க ஐயா. வீட்டுக்கே போய் சாப்பிட்டாலும் சரி, இல்ல இங்கேயே சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்தாலும் சரி. சரிங்க ஐயா. அப்புறம் சாயங்காலம் போகும்போது அந்த நேரத்துக்கும் சேர்த்து வேலை பார்த்துட்டு போக சொல்லுங்க. சரிங்க ஐயா, நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறேங்க ஐயா. எல்லாரும் இங்க வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. சரி, எனக்கு போதும். சாப்பிட்டு போ. எல்லாரும் வந்தாச்சுல்ல? எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கங்க. மத்தியானம் சாப்பிடுற நேரத்தை ஐயா வந்து 1 மணி நேரம் ஒதுக்கி இருக்காரு. மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் ஒதுக்கி இருக்காரு. நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிடறதுனால சாப்பிட்டுக்கலாம், இல்ல சாப்பாடை கொண்டு வந்துட்டு 1/2 மணி நேரம் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் இங்க ஓய்வு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படிங்களாங்க ஐயா. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. இனி நான் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துருவேன் ஐயா. அக்கா, காலையிலே சாப்பாடு கட்டி கொடுக்கறதுனால சூடு ஆறி போயிருது. மதியம் வீட்டுக்கு போனா சூடா சாப்பிட்டு வந்துடலாம்ல? மேனேஜர் சார், அது என்ன திடீர்னு சாப்பாட்டுக்கெல்லாம் டைம் ஒதுக்கி இருக்காங்க? எல்லாம் நம்ம தனம் பொண்ணாலதான். அந்த பொண்ணு மாசமா இருக்குல்ல, அதனால அந்த பொண்ணு வெயில்ல கதிருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்ததை பார்த்து ஐயா கஷ்டப்பட்டுட்டு எல்லாரும் வீட்டுல போய் 1 மணி நேரம் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏ கதிரு, உன்னால எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. தனா, இதுக்கு நீங்க 2 பேர் தான் காரணம். தனம், நாளையில இருந்து நீ சாப்பாடு இங்க கொண்டு வர வேணாமா? தம்பி வீட்டுக்கே வந்து சாப்பிட்டுக்கோப்ல. சரிங்கண்ணே. மாயா, ரொம்ப நல்லா ஆடுறம்மா. இந்த சிவனோட அருள் உனக்கு பரிபூர்ணமா கிடைக்குமா? கண்டிப்பா இந்த போட்டியில நீதாம்மா ஜெயிப்ப. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். வாங்க போலாம். என்ன மாயா, இப்பவே உனக்கு பயம் வந்துருச்சு போல. சிவனோட துணையை கேட்டு கோயிலுக்குலாம் வந்திருக்க. நீங்க எல்லாரும் தான் போட்டி போட்டின்னு சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இத நான் ஒரு போட்டியாவே எடுத்துக்கல. எங்க நாட்டியத்தை சிவனுக்கு அர்ப்பணிக்க இது ஒரு வாய்ப்பா தான் பாக்குறோம். அந்த கண்ணோட்டத்துல தான் நாங்க ஆடுவோம். வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம்தான். ஆமா ஆமா, நீ ரொம்பவும் பெருந்தன்மையான பொண்ணாச்சே. சித்தி, என்னதான் இவ சிவன் கிட்ட வந்து மன்றாடி கேட்டாலும் இவளால என்னையும் என் பசங்களையும் நெருங்கவே முடியாது. சரியா சொன்ன அருந்ததே. அத மேடையில பாத்துக்கலாம். பசங்களா, வாங்க போலாம். அருந்ததே, எனக்கு என்னவோ நீ கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கியோன்னு தோணுது. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா உன்கிட்ட ஆடினால இந்த வருஷா அவளோட பெர்ஃபார்மன்ஸை விட இந்த மாயா கிட்ட ஆடின ஸ்ருதிக்கு நல்ல ஆடின மாதிரி இருந்துச்சு. ஒருத்தி சரியா மார்க் எடுக்கலனாலும் நீ தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாயா அதை எவ்வளவு சீரியஸா பயபக்தியா இருக்கான்னு பாரு. இதை மட்டும் நீ அலட்சியமா எடுத்துக்காத. அட போங்க சித்தி, வர்ஷாவை நான் எப்படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வரேன்னு மட்டும் பாருங்க. ஏன் முன்னாடிலாம் இவளால நிக்க கூட முடியாது. ஜஸ்ட் லைக் தட்னு ஆடி ஜெயிச்சு வந்துகிட்டே இருப்போம். வைஷ்ணவி வா. சரி பப்பிமா, வரோம் சித்தி. வரேங்க. வரேன். அண்ணே சொல்லுங்க அண்ணே. நான் அனுப்புன போட்டோ பாத்தியா? அந்த பொண்ணு பேரு ஸ்ருதி. போட்டோவை பார்த்துட்டேண்ணே. அந்த பொண்ணு வர வழியில தான் காத்துட்டு இருக்கேன். வந்த உடனே அடிச்சு தூக்கிடலாண்ணா அவளை. அவ வெளியே வரும்போது அடிச்சு தூக்கிடு. நான் பாத்துக்கிறேண்ணே. டேய், மிஸ் பண்ணிடாதடா. தூக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேண்ணே. கோவில்ல நமக்கு நல்ல தரிசனம் கிடைச்சது. அந்த சிவனுடைய அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைச்சது.
கோவில்ல நீங்க ஆடினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அங்க வந்திருந்த பக்தர்கள் எல்லாம் உங்களை எப்படி பாராட்டினாங்கன்னு பாத்தீங்கல்ல. காம்படிஷன்லயும் இதே மாதிரி ஆடினாலே போதும். கடவுள் முன்னாடி எப்படி நாம அர்ப்பணிப்போட ஆடணுமோ அந்த மாதிரி ஆடுங்க. அதுக்கான பலனை கடவுள் நமக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. சரியா? சரி, எல்லாரும் கேர்ஃபுல்லா வீட்டுக்கு போங்க. ஸ்ருதி, பாய். சரிங்க மிஸ். வாங்க போலாம். ஸ்ருதி, டாக்டர் அம்மா. மாயா எப்படி இருக்கா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தலையிலயும் கால்லயும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. இன்னும் கான்ஷியஸ் வரல. அவங்களுக்கு ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தோம். பிராக்சர் எதுவும் இல்ல. அவங்களுக்கு கால்ல அடிபட்டதுனால கால்ல வீக்கம் இருக்கு. தலையில அடிபட்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. பழையபடி எழுந்து நடக்கிறதுக்கு எப்படியும் 1 மாசமாச்சும் ஆகும். அவங்க கண் முழிக்கிறதுக்கு இன்னும் 12 hours ஆகும். டாக்டர், பொண்ணு நல்லபடியா குணமாகி வரணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவளை நல்லபடியா காப்பாத்துங்க. கண்டிப்பா சார், உங்களோட கேர். அவங்க பழையபடி குணமாகி வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? இப்ப வேண்டாம், கான்ஷியஸ் வந்துட்டோம், அப்புறமா போய் பாருங்க. ஓகே? அவளுக்கு எதுவும் ஆகாதுடா. சினு, இது ஆக்சிடென்ட் தானா இல்ல? அப்படிதாங்க மாமா தோணுது. ஸ்ருதியை காப்பாத்த போய் தான் மாயா மேல கார் மோதிருச்சு. நான் இந்த கார்காரன் நிக்காம போயிருக்கானே, கார் நம்பரை நோட் பண்ணியா? ஆக்சிடென்ட் ஆனப்போ நாங்க இல்ல மாமா. இனிமேதான் அங்க போயிட்டு ஏதாவது சிசிடிவில பதிவா இருக்கான்னு பாக்கணும் மாமா. சரி, மாயாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க. நான் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன்.